نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه قال ابن نمير وأبو بكر النبي صلى الله عليه وسلم وفي حديث زهير قال رسول الله صلى الله عليه وسلم إن المقسطين عند الله على منابر من نور عن يمين الرحمن عز وجل إلى آخره. قال النبي صلى الله عليه وسلم صلى رسول الكريم அறிவிப்பில் சொல்வதற்குள்ள இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் நேர்மையான ஆட்சியாளர்களின் சிறப்பு, கொடுமை செய்த ஆட்சியாளர்களுடைய நிலைமைகள், குடிமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆட்சியாளர்கள் என்பது நீளமாக நேர்மையாக ஏழைகளுக்கும் சரி பணக்காரர்களுக்கும் சரி எல்லோருக்கும் ஒரே ஒரு சமமான முறைகளில் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு பொறுப்புகள் என்பது வந்துவிட்டதோ அப்பொழுது மக்களிடம் இவர்கள் நளினமாகவும் மெலினமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். என்று இவர்கள் உயர தாழ்ந்து கொண்டு தாழ்த்திக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பார். அதே சமயத்தில் இவர்கள் சிறிய ஒரு பொறுப்புகள் கிடைத்தால் கூட நான் தான் பெரியார், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற கலத்தில் இவர்கள் உயர்ந்து விட்டால், தாழாமல் உயர்ந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேர்மையான ஆட்சியாளர்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க அளவற்ற அருளாளன் என் அல்லாஹ்வின் வலப்பக்கத்தில் ஒளியானான மேடையில் இருப்பார்கள். நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஒன்றுபட்டு வைத்திருக்கிற அந்நாளில் இவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வலப்பக்கத்தில், அரசனுடைய வலப்பக்கத்தில் ஒளியாரான மேடைகளில் இருப்பார்கள். அவருடைய இரு கைகளுமே வழக்கமாகவே வளமிக்கதாகவே இவர்களுக்கு இருக்கும். அப்பொழுது அவர்கள் எதற்காக அல்லாஹ் தஆலா வளமிக்கதாக இந்த இருக்கைகளிலே அல்லாஹ் தஆலா வளர்க்கரமாக மாற்றி விடுகின்றார் என்றால், அவர்கள் தமது நிர்வாகத்திலும் குடும்பத்திலும் தான் பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்திலும் நியாயமாக நடந்து கொண்டனர் என்பதை சிறப்பிக்கும் காரணமாக அல்லாஹ் தஆலா இது போன்ற கண்ணியத்தை அவர்களுக்கு அங்கே வழங்குகின்றார். அந்த இடத்துல இல்லை, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றார். யார் நீளமான நேர்மையாக தன்னுடைய அதிகாரத்தில் உட்பட்டதும் சரி, தன்னுடைய குடும்பத்திலும் சரி, சில என்ன செய்வாங்க, இங்க இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வீட்டை கொண்டு வந்து கொட்டுவார். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டுவார். இதுவும் கூடாது. அங்க வீட்டுல பொண்டாட்டி ஏதாவது திடீர்ச்சு அப்படின்னா அந்த கோபத்தை கொண்டு வந்து இங்க சபையில வந்து கத்துவார். ஏன்னா திடீர்னு நலத்தலா இருந்தாரு மனுஷன், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இந்த கத்துறாங்க அந்த வீட்டுல அம்மா திட்டி இருப்பாங்க.
அங்க விட்ட பாட்டு இங்க வந்து இவர் கத்துறார். இது இப்படி இருப்பது என்பது கூடாது. அவர்கள் நீளமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது. குடும்பத்துடைய பொறுப்பு என்பது குடும்பத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளி பொறுப்புகள் என்பது வெளியே இருந்த அவர்கள் சரிவரவர்கள் இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் நியாயமாக நீளமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்காக ஒளியிலான மேடையை நாளைக்கு அமைத்து தருகின்றான். அவர்களுடைய இரு கரங்கள் வழக்கர்களாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு துஆ செய்தார்கள், எந்தெந்த மனிதர்களுக்கு எப்படி துஆ செய்தார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த இல்லத்தில் வைத்து அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்தில் வைத்து துஆ செய்தாங்க, இறைவா என் சமூகத்தாரின் விவகாரங்களில் ஒன்றுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒருவர் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கினால் அவரை நீயும் சிரமத்திற்கு உள்ளாக்குவாயாக. என் சமூகத்தாரின் விவகாரங்களில் ஒன்றுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒருவர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று கூறினார்கள். ஆட்சிகளாக ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, இந்த ஒரே துஆ என்ன ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. என்னுடைய சமூகத்தாரில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டார், அவர் தலைவராகவோ அல்லது தோழியாகவோ அந்த நாட்டாக இரவு பொறுப்பேற்றுக்காரு, ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு மகங்க அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு அதை கண்டிக்கிறாம அவர் விட்டு சென்றாரு. அது அவர் எந்த பாராம ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன பார்த்துருவோம், 10-14 கிராமத்தில் சாம கண்டுகொள்ளாமல் போய் கொண்டிருந்தால் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி முதல்ல கேட்கிறாங்க. அவங்க சிரமத்தை ஏற்படுத்துறாரு, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா யா அல்லாஹ் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவாயாக. நீ இவங்க எந்த அளவுக்கு பாராமுகமாக இருந்து மக்களை ஜனங்களுக்காக வேண்டி ஒரு பொறுப்புதாரியாக ஆக்கப்பட்டு நீ சிரமத்தில் ஏற்படுத்துகின்றாயோ அது போன்று அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களை நீ சிரமத்தில் ஏற்படுத்துவாயாக. அப்ப உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கஷ்டம் தான் குடும்பத்தில் ஏற்படும், குடும்பத்தில் இருக்கக்கூடியதான் உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். அதே சமயத்தில் அந்த சமூகத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர் மென்மையாக நீளமாக நடந்து கொண்டால் யாரெல்லாம் நீ அவர்களிடத்தில் மென்மையாக நீ நடந்து கொள்வாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதாக ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله